Bonjour à toutes et à tous. Comment allez-vous? J'espère que tout le monde va bien et tout va bien. இன்றைய நம்ம பயிற்சி வகுப்பில் எக்ஸாம் டெல்ஃப் A1 அது B1 பேது மற்றும் C1 சேது இந்த தேர்வில் கேட்கப்படுகின்ற கடிதத்தின் வகைகளையும் மற்றும் இந்த கடிதத்தை எப்படி எழுதுவது, என்னென்ன சொற்களை பயன்படுத்த வேண்டும், இந்த கடிதத்தை எழுதும் முறை ஆகியவற்றை பற்றி இந்த வீடியோவில் விரிவாக பார்க்கலாம். டெல்ஃப் தேர்வுகளில் கேட்கப்படும் கடிதத்தின் வகைகளை மற்றும் 5 வகையாக பிரிக்கலாம். அவை lettre formelle et informelle, முறையான மற்றும் முறைசாரா கடிதங்கள், les lettres amitié, நண்பர்களுக்கான கடிதங்கள், les lettres de remerciement, நன்றி பாராட்டும் கடிதங்கள், les lettres commerciales, வணிக கடிதங்கள் மற்றும் les lettres officielles ou administratives, அதிகாரப்பூர்வ அல்லது நிர்வாக கடிதங்கள். இதில் வணிக கடிதங்களான lettre commerciale மற்றும் அதிகாரப்பூர்வ அல்லது நிர்வாக கடிதங்களான lettre officielle அல்லது administrative இவற்றை lettre formelle என்றும், பிறருக்கு தனது நன்றியை தெரிவித்து எழுதும் கடிதங்களான lettre de remerciement மற்றும் நண்பர்களுக்கு எழுதும் கடிதங்களான lettre d'amitié இவற்றை lettre informelle என்றும் கூறுவர். இதில் முறையான கடிதமான lettre formelle இதை எழுதுவதற்கு நாம் கட்டாயம் சில விதிமுறைகளை கடைபிடிக்க வேண்டும். இந்த முறையான கடித வகையான lettre formelle நீங்கள் யாருக்கெல்லாம் எழுதலாம் பார்த்தீங்கன்னா, அட்மினிஸ்ட்ரேட்டிவ், அதாவது அரசாங்கத்திலோ அலுவலகத்திலோ பணிபுரியும் ஒரு உயர் அதிகாரிக்கு நீங்கள் கடிதம் எழுதும்பொழுது இந்த முறையான கடித வகையைத்தான் பின்பற்ற வேண்டும். அதுக்கப்புறமா ஆம்ப்ளாயர் அல்லது டிரெக்டர், நீங்கள் பணிபுரியும் இடத்தில் உங்கள் மேலதிகாரிக்கு ஒரு கடிதத்தை எழுதும்போது கட்டாயமாக இந்த ஃபார்மல் முறையை தான் நீங்கள் பயன்படுத்த வேண்டும். அதன் பிறகு முறைசாரா கடிதமான lettre informelle நீங்கள் யாருக்கெல்லாம் பயன்படுத்தலாம் பார்த்தீங்கன்னா, பர்சனல் ப்ரோஷ், அதாவது உங்கள் நெருங்கிய உங்கள் சொந்தங்களுக்கு எழுதும்போது இந்த முறைசாரா கடித வகையை பயன்படுத்தலாம். உங்கள் நண்பர்கள் மற்றும் உங்கள் குடும்ப உறுப்பினர்களுக்கு ஒரு கடிதத்தை நீங்கள் எழுதும்போது இந்த முறைசாரா கடித வகையை நீங்கள் பயன்படுத்தலாம். அரசாங்கத்திற்கும் அலுவலகத்திற்கும் மற்றும் உங்கள் உயர் அதிகாரிகளுக்கு எழுதும் கடிதத்தை நான் முறையான கடித வகைன்னு சொல்லியிருந்தேன். இதுக்கு உதாரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒரு இடத்துல வசிக்கிறீங்க, ஒரு குடியிருப்பில் வசிக்கிறீங்க. அந்த குடியிருப்புக்கு அருகாமையில் அரசாங்கம் கொண்டு வந்த திட்டமானது உங்களுக்கு இடையூறாக இருக்கும் பட்சத்தில் அந்த திட்டத்தை கைவிடக் கோரி நீங்கள் ஒரு கடிதம் எழுதுறீங்கள, அதை உதாரணமாக சொல்லலாம். அதுக்கப்புறமா நீங்கள் ஒரு கோரிக்கையை முன்னிறுத்தி ஒரு அலுவலகத்திற்கு ஒரு கடிதம் எழுதுறீங்க. அந்த கடிதமானது அந்த அலுவலகத்தில் நிராகரிக்கப்பட்டால் அதை எதிர்த்து நீங்கள் ஒரு கடிதம் எழுதுறீங்களா, அதை முறையான கடித வகைன்னு சொல்லலாம். நீங்கள் பணிபுரியும் இடத்தில் உங்கள் உயர் அதிகாரியின் நடவடிக்கையை கண்டித்து உங்கள் பத்திரம், அதாவது உங்கள் முதலாளிக்கு எழுதும் கடிதத்தை இந்த lettre formelle என்று சொல்லலாம். ஸோ இப்படியாக எண்ணற்ற கடித வகைகள் டெல்ஃப் எக்ஸாமில் அதிகம் கேட்கப்படுகிறது. இப்போ உங்கள் சொந்தங்களுக்கும் உங்கள் நண்பர்களுக்கும் மற்றும் உங்கள் குடும்ப உறுப்பினர்களுக்கு நீங்கள் எழுதும் முறைசாரா கடிதத்துக்கு சில உதாரணம் பார்ப்போம். நீங்கள் ஒரு ஊருக்கு வெக்கேஷன் போயிருக்கீங்க. ஸோ உங்கள் வெக்கேஷன் எப்படி போகுது, அந்த ஊரில் நீங்கள் என்னென்ன ட்ரை பண்ணீங்க, நீங்கள் என்னென்ன ஆக்டிவிட்டி எல்லாம் பண்ணீங்க, அந்த ஊர் எப்படி இருக்குது, அந்த ஊர் மக்கள் எப்படி இருக்காங்க, அங்கே என்னென்ன உணவு முறைகள்லாம் நீங்கள் சாப்பிட்டீங்க, ஸோ அதை விவரித்து ஒரு கடிதம் உங்கள் நண்பருக்கு எழுதுறீங்க, அதை உதாரணமாக சொல்லலாம். அதுக்கப்புறமா வேலை நிமித்தம் காரணமாக நீங்கள் வேறு ஊருக்கு போயிருக்கீங்க. ஸோ அந்த ஊரை பற்றி உங்கள் குடும்பத்திற்கு ஒரு கடிதத்தை நீங்கள் எழுதுறீங்கன்னா அதை உதாரணமாக சொல்லலாம். அதுக்கப்புறமா உங்கள் குடும்ப உறுப்பினர் உங்களை அவங்களுடைய பிறந்தநாள் விழாவுக்கு உங்களை ஆவித்தை பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த விழாவுக்கு உங்களால் கலந்து கொள்ள முடியவில்லை. ஸோ அதற்கு நீங்கள் ஒரு கடிதம் எழுதுறீங்க, அதை உதாரணமாக சொல்லலாம். இப்படியான கடித வகைகளை தான் டெல்ஃப் எக்ஸாம் அது B1 பேது மற்றும் C1 சேதுல கேட்பாங்க. ஸோ இப்படி கேட்கப்படும் கடிதங்களை எப்படி எழுதுவது, இந்த கடிதத்தை எழுதும் முறை, எந்தெந்த சொற்களை பயன்படுத்த வேண்டும், குறைந்தபட்சமாக எத்தனை சொற்களை பெற்றிருக்க வேண்டும் என்பதை பார்க்கலாம். அரசாங்கத்திற்கும் அலுவலகத்திற்கும் நீங்கள் எழுதும் கடிதமான lettre formelle, அதாவது முறையான கடிதமானது கட்டாயமாக 3 பகுதிகளை பெற்றிருக்க வேண்டும். அவற்றை பிரீமியர் பத்தி முதல் பகுதி என்றும், தூசியம் பத்தி 2ஆம் பகுதி என்றும், திராசியம் பத்தி 3ஆம் பகுதி என்றும் கூறுவர். இதில் முதல் பகுதியான பத்தி என்பது adresse de l'expéditeur, adresse du destinataire, objet, date, lieu மற்றும் formule d'appel இவற்றை கட்டாயம் பெற்றிருக்க வேண்டும். இதில் adresse de l'expéditeur என்பது அனுப்புநரை குறிப்பது, அதாவது ஒரு கடிதம் யாரால் எழுதப்பட்டதோ அவரின் பெயர் மற்றும் முகவரி, அவரது தொலைபேசி எண் மற்றும் மின்னஞ்சலை குறிப்பிட வேண்டும். இது கடிதத்தின் இடது பக்கமாக மேல் நோக்கி இருக்க வேண்டும். அதன் பிறகு adresse du destinataire, பெறுநர், இது இந்த கடிதத்தை நீங்கள் யாருக்கு அனுப்புகிறீங்களோ அவர்களுடைய பெயர் மற்றும் முகவரி குறிப்பிட வேண்டும். அவருடைய தொலைபேசி அழைப்பு மற்றும் மின்னஞ்சலை குறிப்பிட வேண்டும் என்ற அவசியம் இல்லை. இது adresse de l'expéditeur கீழே வலது பக்கத்தில் இருக்க வேண்டும். மூன்றாவதாக ஒப்ஜே என்பது கடிதத்தின் சுருக்கம். இந்த கடிதம் நீங்கள் எதற்கு எழுதுகிறீர்கள் என்பதை ஒரு வரியில் ஒப்ஜே என்ற இடத்தில் எழுத வேண்டும்.
ஒப்ஜெக்டுக்கு கீழே தாத் மற்றும் லியோ, அதாவது நீங்கள் இந்த கடிதத்தை எந்த தேதியில் எழுதுகிறீர்கள் அந்த தேதியை குறிப்பிட வேண்டும். அதன் பிறகு லியோ, நீங்கள் வசிக்கும் இடத்தின் பெயரை குறிப்பிட வேண்டும், அதாவது நீங்கள் வசிக்கும் நகரத்தின் பெயரை குறிப்பிட வேண்டும். அதன் பிறகு ஃபொர்மில் தப்பெல். ஃபொர்மில் தப்பெல் என்பது ஒரு கடிதத்தை ஆரம்பிக்கும் முறை. நீங்கள் அரசாங்கத்திற்கோ அல்லது அலுவலகத்திற்கோ ஒரு கடிதத்தை எழுதும்போது கண்டிப்பாக ஃபொர்மில் தப்பலை பயன்படுத்தி தான் ஒரு கடிதத்தை ஆரம்பிக்க வேண்டும். உதாரணத்துக்கு, நீங்கள் அனுப்பும் கடிதமானது ஒரு ஆணுக்கா பெண்ணுக்கா என்று தெரியாத பட்சத்தில் பின்வரும் ஃபொர்மில் தப்பலை பயன்படுத்தலாம். மதாம், மிஸ்யூ, மதாம் ல டிரெக்ட்ரிஸ் அல்லது மிஸ்யூ ல டிரெக்டர் போன்ற வசனங்களை பொருந்திய ஃபொர்மில் தப்பலை பயன்படுத்தித்தான் ஒரு கடிதத்தை நீங்கள் அலுவலகத்திற்கோ அல்லது அரசாங்கத்திற்கோ எழுத முடியும். அதன் பிறகு கடிதத்தின் இரண்டாவது பகுதியான பர்த்திது என்பது ல டெவலப்மா அல்லது கோதலா லேத்ர் என்று கூறுவர். கோதலா லேத்ர் என்பது கடிதத்தின் உடற்பகுதி. இவ்விடத்தில் தான் உங்கள் கடிதத்தை நீங்கள் விவரித்து சரியான சொற்களை பயன்படுத்தி இந்த கடிதத்தை எழுத வேண்டும். அதன் பிறகு கடிதத்தின் மூன்றாவது பகுதியான பர்த்தித்ருவா என்பது கண்டிப்பாக ஃபொர்மில் த பொலிதஸ் மற்றும் சிக்னாச்சுரை பெற்றிருக்க வேண்டும். ஃபொர்மில் த பொலிதஸ் என்பது ஒரு கடிதத்தை பண்பான வாக்கியங்களை கொண்டு முடிப்பது. அத்துடன் உங்கள் கையொப்பத்தையும் இட வேண்டும். உதாரணத்துக்கு, ஜோ ப்ரி தக்ரே மதாம் ல டிரெக்ட்ரிஸ், மிஸ்யூ ல டிரெக்டர், l'expression de mes salutations distinguées. இத்துடன் உங்கள் கையொப்பத்தை இட்டு கடிதத்தை முடிக்க வேண்டும். டெல்ஃப் எக்ஸாமா A1, A2, B1, B2 மற்றும் C1, C2 இத்தேர்வில் நீங்கள் கடிதம் எழுதும்போது நான் ஏற்கனவே மேற்கூறிய ஃபொர்மில் த பொலிதஸை பயன்படுத்துவதோடு மட்டுமல்லாமல் பின்வரும் ஃபொர்மில் த பொலிதஸையும் நீங்கள் பயன்படுத்தலாம். Je vous prie d'agréer mes meilleures salutations ou veillez recevoir mes salutations distinguées. இதற்கு எனது அன்பான வாழ்த்துக்களை ஏற்றுக்கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறேன். இது மட்டுமல்லாமல் கொர்டியால்மா உண்மையுடன், சின்சியர் சலுதாசியோன் சிறந்த மரியாதையுடன் மற்றும் அமித்தி நட்புடன் போன்ற ஃபொர்மில் த பொலிதஸை பயன்படுத்தி உங்கள் கடிதத்தை முடிக்கலாம். இப்போ முறைசாரா கடிதமான லேட்ர் இன்ஃபார்மல் என்பது எப்படி இருக்கும், அது தனது கடிதத்தில் எந்தெந்த பகுதிகளை பெற்றிருக்கும்னு சொல்லிட்டு பார்க்கலாம். முறைசாரா கடிதமான லேட்ர் இன்ஃபார்மல் தனது கடிதத்தில் மொத்தம் 3 பகுதிகளை பெற்றிருக்கும். அது பத்தி 1, பத்தி 2, பத்தி 3 என்று கூறலாம். இதில் பத்தி 1 அட்ரஸ் எக்ஸ்பெதித்த அனுப்புடன் பெயரையோ அல்லது அவரது முகவரியோ அவரது தொலைபேசி அழைப்பையோ அல்லது மின்னஞ்சலையோ குறிப்பிட வேண்டிய அவசியம் எதுவும் கிடையாது. அதன் பிறகு அட்ரஸ் டெஸ்டினேட்டர், அதாவது பெறுநரின் பெயரையோ பெறுநரின் முகவரியோ குறிப்பிட வேண்டிய அவசியம் எதுவும் கிடையாது. அதன் பிறகு இக்கடிதத்தின் ஒரு வரி சுருக்கமான ஒப்ஜெக்டை பெற்றிருக்காது, ஆனால் தேதியை பெற்றிருக்கும். அதுக்கப்புறம் இந்த கடிதத்தை நீங்கள் எந்த ஊர்லேருந்து எழுதுறீங்களோ அந்த ஊரின் பெயரை குறிப்பிட வேண்டும். அப்படி இல்லை என்றால் நீங்கள் வெக்கேஷனுக்கு ஏஞ்சி போயிருந்தீங்கன்னா, வக்கான்ஸுக்கு ஏஞ்சி போயிருந்தீங்கன்னா அந்த நாட்டின் பெயரை குறிப்பிட வேண்டும். அதுக்கப்புறமா ஃபொர்மில் தப்பல் மதாம், மிஸ்யூ, மதாம் ல டிரெக்ட்ரிஸ், மிஸ்யூ ல டிரெக்டர் போன்ற வாக்கியங்களை கொண்டு இந்த கடிதத்தை நீங்கள் ஆரம்பிக்க வேண்டும் என்ற அவசியம் எதுவும் கிடையாது. ஏன்னா இது உங்கள் நண்பர்களுக்கும் குடும்ப உறுப்பினர்களுக்கும் உங்கள் சொந்தங்களுக்கும் எழுதும் கடிதம். ஸோ இப்படி எழுதணுன்ற அவசியம் கிடையாது. மாற்றாக நீங்கள் எந்தெந்த சொற்களை பயன்படுத்தலாம் பார்த்தீங்கன்னா, ஆணுக்கு எழுத வேண்டும் என்றால் ஷேர் ரகு, ரகு என்ற இடத்துல உங்கள் நண்பரோட பெயரை போட்டுக்கோங்க, அன்புள்ள ரகு. ஷேர் ராதா, அன்புள்ள ராதா. மோ ஷேர் ரகு, என் அன்பு ரகு. மா ஷேர் ராதா, என் அன்பு ராதா. மற்றும் போன்ஜோ, சலூட் les amis, வணக்கம் நண்பர்களே, வணக்கம் தோழர்களே. இது போன்ற சொற்களை பயன்படுத்தி உங்கள் கடிதத்தை ஆரம்பிக்கலாம். இப்போ லேட்ர் இன்ஃபார்மலோட தூசியம் பற்றி, அதாவது இரண்டாவது பகுதியானது லேட்ர் ஃபார்மலை போலவே டெவலப்மா மற்றும் கோதலா லேட்ர் இந்த பகுதியை பெற்றிருக்கும். இந்த இடத்தில் லேட்ர் ஃபார்மலை போலவே நீங்கள் இந்த கடிதத்தை எதற்கு எழுதுகிறீர்கள் என்பதை விவரித்து எழுத வேண்டும். அதன் பிறகு கடிதத்தின் மூன்றாவது பகுதியான பர்த்தித்ருவா லேட்ர் ஃபார்மலை போலவே ஃபொர்மில் த பொலிதஸ் மற்றும் சிக்னாச்சுரை பெற்றிருக்க வேண்டும். ஆனால் Je vous prie d'agréer, monsieur le directeur, l'expression de mes salutations distinguées போன்ற வாக்கியங்களை பயன்படுத்த வேண்டும் என்ற அவசியம் கிடையாது. இது அலுவலகத்திற்கும் உயர் அதிகாரிகளுக்கும் எழுதும் ஃபொர்மில் த பொலிதஸ். இது உங்கள் நண்பர்களுக்கும் குடும்ப உறுப்பினர்களுக்கும் எழுத வேண்டிய அவசியம் எதுவும் கிடையாது. மாற்றாக அமிகால்மா, அன்புடன் நட்புடன், அபியாந்து விரைவில் சந்திப்போம், ஜோ தாம்ப்ராஸ் உன்னை அணைக்கிறேன் அல்லது உன்னை தழுவுகிறேன், பீஸ் முத்தங்களுடன், avec beaucoup d'affection பிரியமுடன். இதில் je t'embrasse உன்னை அணைக்கிறேன், பீஸ் முத்தங்கள் என்பதை கணவன் தனது மனைவிக்கும், மனைவி தனது கணவனுக்கும், காதலன் தனது காதலிக்கும், காதலி தனது காதலனுக்கும் மற்றும் பெற்றோர்கள் தங்களது பிள்ளைக்கும், பிள்ளைகள் தங்களது பெற்றோர்களுக்கும் அதிகமாக இங்கே ஃப்ரான்ஸில் பயன்படுத்துவாங்க. இது லெட்டருக்கு கடிதம் எழுதும்போது மட்டுமல்லாமல் ஃபோனில் பேசும்போது கூட, ஃபோன் பேசி வைக்கும்போதும் je t'embrasse பீஸ் என்ற வார்த்தையை அதிகமாக பயன்படுத்துவாங்க.
இது வரைக்கும் இந்த டெல்ஃபி எக்ஸாமில் கேட்கப்படுகின்ற கடிதத்தின் வகைகளையும் அதோட ஃபார்மட்டையும் பார்த்தோம். இப்போ இந்த தேர்வு நடத்தும் ஃப்ரான்ஸ் எஜுகேஷன் இன்டர்நேஷனல் இந்த கல்விக்குழுவானது இந்த தேர்வில் நீங்கள் என்னென்ன சொற்களை கட்டாயம் பயன்படுத்த வேண்டும் என்று கூறுகிறார்கள் என்பதை பார்ப்போம். நீங்கள் எழுதும் கடிதமானது பெறுநரை கருத்தில் கொண்டு அமைய வேண்டும் சொல்கிறாங்க. அதாவது நீங்கள் எழுதும் கடிதமானது டெஸ்டினேட்டர் இருக்காங்கல்ல, அவங்களை கருத்தில் கொண்டு உங்கள் கடிதத்தை நீங்கள் எழுதணும். உதாரணத்துக்கு நீங்கள் ஒரு நண்பருக்கு கடிதம் எழுதுனீங்கன்னா அந்த இடத்துல கண்டிப்பாக துத்துவாமாய் பயன்படுத்த வேண்டும். துத்துவாமா என்பது ஒருவரை நீ, வா, போ என்று அழைப்பது. ஸோ அதை நண்பர்களுக்கு எழுதும்போது இச்சொற்களை கண்டிப்பாக பயன்படுத்த வேண்டும். மாற்றாக நீங்கள் தெரியாத நபருக்கு ஒரு கடிதத்தை எழுதும்போது, உதாரணத்துக்கு அலுவலகத்திற்கோ அல்லது அரசாங்கத்திற்கோ ஒரு கடிதத்தை நீங்கள் எழுதும்போது அவ்விடத்தில் துத்துவாமை பயன்படுத்தக்கூடாது. மாற்றாக உவமாய் தான் பயன்படுத்த வேண்டும். உவமா என்பது ஒருவரை நீங்கள் வாங்கள் என்று மரியாதையுடன் அழைப்பது. ஸோ அச்சொற்களை தான் பயன்படுத்த வேண்டும். இதை போட்டு குழப்பிக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. அதாவது துத்துவமா பயன்படுத்துகிற இடத்துல ஓவமா பயன்படுத்தக்கூடாது. அதே போல் உவமை பயன்படுத்துகிற இடத்துல துத்துவமாய் பயன்படுத்தக்கூடாது. அது மட்டுமல்லாது நீங்கள் உங்கள் நண்பர்களுக்கு கடிதம் எழுதும்போதும் மற்றும் அலுவலகத்திற்கு கடிதம் எழுதும்போதும் தேவைப்படும் இடத்தில் les signes de ponctuation, அதாவது நிறுத்தற்குறிகளான le point முற்றுப்புள்ளி, le point d'interrogation கேள்விக்குறி, le point d'exclamation ஆச்சரியக்குறி, la virgule காட்புள்ளி, le point virgule அரைப்புள்ளி, le deux points இருபுள்ளிகள், les points de suspension தொடர்புள்ளிகள் மற்றும் அடைப்புக்குறிகளான les parenthèses மற்றும் les crochets சரியான இடத்தில் பயன்படுத்த வேண்டும். அதன் பிறகு ஒரு கடிதத்தை முடிக்கும்போது அனைவராலும் பயன்படுத்தப்படும் கொர்தியாலுமா என்ற வார்த்தைக்கு பதிலாக நீங்கள் பின்வரும் வார்த்தைகளை பயன்படுத்தலாம்னு சொல்கிறாங்க. இதை கல்கு அல்டர்னாட்டிவ், அதாவது கொர்தியாலுக்கு பதிலாக நீங்கள் பின்வரும் வார்த்தைகளை பயன்படுத்தலாம் என்று கூறுகிறார்கள். ஆனால் கொர்தியாலுமா என்ற வார்த்தையை பயன்படுத்தக்கூடாது என்று கிடையாது. அவற்றுக்கு பதிலாக பின்வரும் வார்த்தைகளையும் பயன்படுத்தலாம் என்று அவர்கள் பரிந்துரைக்கிறார்கள். அது என்னவென்றால் பியான் கொர்தியாலுமா வாழ்த்துக்கள், பியான் குர்துவாஸ்மா கனிவான வாழ்த்துக்கள், கோர்டியால் சலிதாசியோன் அன்பான வணக்கங்கள், அமிகால்மா நட்புடன், அப்ரா உவேர் திறந்த கரங்களுடன் அல்லது இருகரம் விரித்து, ஷலரஸ்மா வாம்லி. இந்த ஷலரஸ்மான்ற வார்த்தையை நம்ம அதிகமாக பயன்படுத்த மாட்டோம். ஏன்னா இங்கே யூரோப்பில் அதிகமாக பயன்படுத்துவாங்க. ஏன்னா யூரோப் என்பது குளிர் கண்ட்ரி உங்கள் எல்லாருக்கும் தெரியும். ஸோ அவங்களுக்கு வெப்பனா ரொம்ப பிடிக்கும். ஸோ இச்சொல்லை அவங்க கடிதம் எழுதும்போதும் பேசும்போது கூட அதிகமாக பயன்படுத்துவாங்க. ஸோ இச்சொற்களை நீங்கள் ஒரு கடிதத்தை முடிக்கும்போது ஆல்டர்னேட்டிவாக கொர்தியாலுக்கு அல்டர்னேட்டிவாக பயன்படுத்தலாம்னு சொல்கிறாங்க. அதன் பிறகு இணைப்புச் சொற்களான ஃப்ராசலியசோன் இவற்றை ஒரு கடிதம் எழுதும்போது மட்டுமல்லாது ஆன்டித்தியன் திரிஜே தன்னிறையும் குற்று, ஏஷான்ஸ் இன்ஃபர்மேஷன் கருத்து பரிமாற்றம் மற்றும் டியலாக் சிமுலே அதாவது ஒரு கதாபாத்திரத்தை ஏற்று நடித்தல் இவற்றில் கூட இச்சொற்களை பயன்படுத்தலாம் என்று கூறுகிறார்கள். அவை என்னவென்றால் ஒசி ஆங்கிலத்தில் ஆல்சோ மேலும், செப்பாந்தான் ஹவவர் இருந்தபோதிலும், பார்கோன்ட்ர் ஆன் த அதர் ஹேண்ட் மாற்றாக, அக்குது ஆன் ரெசோன் de பிகாஸ் ஆஃப் காரணமாக, d'abord ஃபர்ஸ்ட்லி முதலில், à mon avis in my opinion என் கருத்தில், je pense que I think that நான் நினைக்கின்றேன், finalement ஃபைனலி இறுதியாக அல்லது முடிவாக. இச்சொற்கள் அனைத்தையும் கடிதத்தில் மட்டுமல்லாது உங்களை நீங்கள் பிறரிடம் அறிமுகம் செய்து கொள்ளும் போதும் மற்றும் டியலாக் சிமுலேவும் பயன்படுத்துமாறு கேட்டுக்கொள்கிறார்கள். இவற்றை ஏன் பயன்படுத்த வேண்டும், எதற்கு பயன்படுத்தும் என்றால் இச்சொற்களை பயன்படுத்தும் போது ஒரு மொழியை உங்களால் அழகாக பேச முடியும் மற்றும் ஒரு மொழியை கடினம் இல்லாது எளிதாக பேசுவதற்கு இச்சொற்கள் அனைத்தும் பயன்படுத்தப்படுகிறது. நான் மேற்கூறிய அனைத்து சொற்களையும் உங்களால் பயன்படுத்த முடியவில்லை என்றால் பரவாயில்லை, கவலை கொள்ள வேண்டாம். ஆனால் பின்வரும் சொற்களை கண்டிப்பாக நீங்கள் ஒரு கடிதம் எழுதும் போதும் மற்றும் ப்ரொசஸிங் ஓராலில் ஆன்டித்தியன் திரிஜே, ஏஷான்ஸ் இன்ஃபர்மேஷன், டியலாக் சிமுலே இவற்றில் கண்டிப்பாக பயன்படுத்த வேண்டும். அது என்னன்னா ஏ மற்றும் மே, ஆனால், ensuite puis அப்புறம், alors donc அதனால் அதன் பிறகு இச்சொற்களை கண்டிப்பாக நீங்கள் கடிதம் எழுதும் போதும் ஆன்டித்தியன் திரிஜே, ஏஷான்ஸ் இன்ஃபர்மேஷன், டியலாக் சிமுலே இவற்றில் கண்டிப்பாக பயன்படுத்த வேண்டும். இப்போ டெல்ஃப் அது பேது இந்த தேர்வுகளில் கேட்கப்படும் கடிதங்கள் மொத்தம் எத்தனை சொற்களை பெற்றிருக்க வேண்டும், அப்புறம் இந்த கடிதத்தை எழுதுவதற்கு உங்களுக்கு எத்தனை நிமிடங்கள் தரப்படும், அப்புறம் இதற்கான மதிப்பெண்களையும் பார்ப்போம்.
டெல்ஃப் பொசசிவ் ஏக்ரித் வந்து எக்ஸைஸ் எக்ஸைஸ் 2ன்னு சொல்லிட்டு 2 பிரிவுகளை பெற்றிருக்கோம். இதில் முதல் பிரிவான எக்ஸைஸ் ஆல வந்து ஒரு விண்ணப்ப படிவத்தை கொடுத்து உங்களை ராம்பி பண்ண சொல்லுவாங்க. அந்த விண்ணப்ப படிவம் எது வேண்டுமானாலும் இருக்கலாம். உதாரணத்துக்கு நீங்கள் வந்து ஒரு நூலகத்தில் போய் உங்களை பதிய விருப்பப்படுறீங்க. ஸோ அது போன்ற விண்ணப்ப படிவமாக இருக்கும். அந்த விண்ணப்ப படிவத்தில் வந்து என்னென்ன கேட்பாங்க, உங்கள் பெயர், உங்கள் முகவரி, அதுக்கப்புறம் உங்கள் பிறந்த தேதி, நீங்கள் எங்கே வசிக்கிறீங்க, அதுக்கப்புறமா உங்களுடைய இமெயில் ஐடி. ஸோ இது போன்ற கேள்விகளை வந்து அதில் விண்ணப்ப படிவத்தில் இருக்கும். ஸோ ஒவ்வொன்றுத்துக்கும் ஒவ்வொரு மார்க்கு. இப்படியாக மொத்தம் 10 கேள்விகள் கேட்கப்பட்டிருக்கும். இதுக்கு 10 மதிப்பெண். அதன் பிறகு 2வது பிரிவான எக்ஸைஸ் 2ல வந்து உங்கள் நண்பருக்கு ஒரு கடிதத்தை உங்களை எழுத சொல்லுவாங்க. அந்த கடிதமானது குறைந்தபட்சமாக 40 சொற்களை பெற்றிருக்க வேண்டும். ஓகேவா? இந்த கடிதத்துக்கு உங்களுக்கு அவங்க வழங்கும் மதிப்பெண்ணானது 15 மதிப்பெண். ஸோ எக்ஸைஸ் எக்ஸைஸ் 2 இரண்டையும் நீங்கள் முடிப்பதற்கு உங்களுக்கு கொடுக்கப்படும் நேர அவகாசம் 30 நிமிடம். இச்சுற்றின் மொத்த மதிப்பெண் 25. டெல்ஃப் அது ப்ரொசசிவ் ஏக்ரித் வந்து டெல்ஃப் ப்ரொசசிவ் ஏக்ரித் போலவே 2 பிரிவுகளை உள்ளடக்கியது. அதாவது எக்ஸைஸ் எக்ஸைஸ் 2ன்னு சொல்லிட்டு. ஆனால் நீங்கள் வந்து இந்த 2 பிரிவுலையும், அதாவது எக்ஸைஸ் எக்ஸைஸ் 2ல வந்து 2த்துலேயுமே நீங்கள் வந்து கடிதம் எழுதுகிற மாதிரி இருக்கும். உதாரணத்துக்கு உங்கள் ஃப்ரெண்டு வந்து அவருடைய பிறந்தநாள் விழாவிற்கு உங்களை இன்வைட் பண்ணி கடிதம் மூலமாகவோ அல்லது மெயில் மூலமாகவோ உங்களுக்கு வந்து ஒரு மெசேஜ் வச்சுருக்காரு. அந்த மெசேஜுக்கு வந்து நீங்கள் ரிப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேவா? அதாவது நான் பிறந்தநாள் விழாவுக்கு வரேன், ஃபஸ்ட்டு வந்து அந்த மெயிலுக்கு வந்து நீங்கள் நன்றி பாராட்டி, அதாவது என்னை இன்வைட் பண்ணதுக்கு நன்றி சொல்லிட்டு அந்த மாதிரி மெசேஜ் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறமா நான் இந்த பிறந்தநாள் விழாவுக்கு வரேன் சொல்லிட்டு அப்படி மெசேஜ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இது போன்று இருவேறு கடிதங்களுக்கு நீங்கள் பதில் கொடுக்குற மாதிரி இருக்கும். நீங்கள் எழுதும் இந்த 2 கடிதங்களும் குறைந்தபட்சமாக 60 சொற்களை பெற்றிருக்க வேண்டும். முதல் கடிதத்துக்கு வந்து 13 மதிப்பெண், 2வது கடிதத்துக்கு வந்து 12 மதிப்பெண், மொத்தம் 25 மதிப்பெண். ஸோ இந்த 2 கடிதத்தையும் எழுதுவதற்கு உங்களுக்கு கொடுக்கப்படும் நேர அவகாசம் 45 நிமிடம். டெல்ஃப் பேயாவில் கேட்கப்படும் கடிதத்தை நீங்கள் குறைந்தபட்சமாக 160 சொற்களை கொண்டு எழுத வேண்டும். இக்கடிதத்தை எழுதுவதற்கு உங்களுக்கு கொடுக்கப்படும் நேர அவகாசம் 45 நிமிடம் மற்றும் இக்கடிதத்திற்கு வழங்கப்படும் மதிப்பெண் 25. டெல்ஃப் பேதுவில் கேட்கப்படும் கடிதத்தை நீங்கள் குறைந்தபட்சமாக 250 சொற்களை கொண்டு எழுத வேண்டும். இக்கடிதத்தை எழுதுவதற்கு உங்களுக்கு கொடுக்கப்படும் நேர அவகாசமானது 1 மணி நேரம். இக்கடிதத்திற்கு உங்களுக்கு வழங்கப்படும் மதிப்பெண் 25 மதிப்பெண். இன்னைக்கு டெல்ஃப் தேர்வின் பயிற்சி வகுப்பில் எக்ஸாம் டெல்ஃப் தேர்வின் 3வது சுட்டான ப்ரொசசிவ் ஏக்ரித்தில் கேட்கப்பட்ட இனியும் கேட்கப்படுகின்ற ஒரு கடிதத்தை எப்படி எழுதுவது என்பது பார்க்கலாம். எப்பவுமே டெல்ஃப் எக்ஸாமில் ஒரு முறை கேட்ட கேள்வி மறுமுறை கேட்கப்பட மாட்டாது என்று யாரும் நினைக்க வேண்டாம். ஒரு முறை கேட்கப்பட்ட கேள்வி பல முறை கேட்கப்படலாம். உதாரணத்துக்கு 2023 கேட்கப்பட்ட கேள்வி அதே வருடத்தில் அந்த வருடத்தின் கடைசி மாதத்தில் கேட்கப்படலாம். அது மட்டுமல்லாது 2022 கேட்கப்பட்டது 2023 கேட்கப்படலாம். ஸோ எப்பயுமே டெல்ஃப் எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் ஒரு முறை கேட்ட கேள்வி பல முறை கேட்கப்படலாம். ஸோ அப்படி கேட்கப்பட்ட ஒரு கேள்வியை தான் இன்றைக்கி நம்ம இந்த கூறில் பார்க்க போகிறோம். இப்போ எக்ஸாம் டெல்ஃப் கேட்கப்பட்ட இனியும் கேட்கப்படுகின்ற இந்த கடிதத்தை எப்படி எழுதுன்னு சொல்லிட்டு பார்ப்போம். எக்ஸாம் பேப்பரில் உங்களுக்கு வந்து இப்படி தான் எழுதியிருப்பாங்க. Vous êtes en vacances, vous envoyez une petite carte postale à un ami en France, vous lui parlez du temps de vos activités et vous lui donnez votre date de retour. என்ன எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, Vous êtes en vacances, அதாவது நீங்கள் விடுமுறையில் உள்ளீர்கள், அதாவது ஒரு நாட்டுக்கு நீங்கள் விடுமுறைக்கு போயிருக்கீங்க. Vous envoyez une petite carte postale à un ami en France, அதாவது ஃப்ரான்ஸில் இருக்கிற உங்கள் நண்பனுக்கு நீங்கள் விடுமுறைக்கு சென்ற நாட்டிலிருந்து ஒரு கடிதம் எழுதுறீங்க. அந்த கடிதத்தில் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஊழி பல்லே துத்தம், அதாவது நீங்கள் சென்ற நாடானது எப்படி இருக்குது, வெப்பமாக இருக்குதா குளிராக இருக்குதான்னு சொல்லிட்டு தாமை பற்றி எழுதணும். அதுக்கப்புறமா தவுஸ் ஆக்டிவிட்டி, அதாவது அந்த ஊரில் நீங்கள் என்னென்னலாம் பண்ணீங்க அதை பற்றி எழுதணும். அதுக்கப்புறமா நீங்கள் வெக்கேஷனை முடிச்சுட்டு, அதாவது நீங்கள் விடுமுறையை முடிச்சுட்டு எப்போ ஃப்ரான்ஸுக்கு திரும்பிங்கன்னு சொல்லிட்டு அந்த டேட்டை குறிப்பிடுமாறு கேட்டிருக்காங்க. ஸோ இக்கடிதத்தை நீங்கள் குறைந்தபட்சமாக 40 அல்லது 50 சொற்களுடன் எழுத வேண்டும். இந்த கடிதத்தை இங்கே கோடு போட்டிருக்காங்க பற்றிலாம் இந்த லிங்கில் தான் எழுதணும். அதுக்கப்புறமா இந்த வலது புறத்தில் கீழே வந்து பார்த்தீங்கன்னா நோம்பு தமோன்னு போட்டிருக்காங்க பற்றிலாம் ஒரு காஜில். இது வந்து உங்களுக்கு கிடையாது, இதை திருத்துறவங்களுக்கு. ஏன்னா நீங்கள் இந்த கடிதத்தை வந்து எத்தனை சொற்களை கொண்டு எழுதியிருக்கீங்கன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு கனெக்ட் பண்ணி இந்த பாக்ஸில் எழுதுவாங்க. இதை வந்து நீங்கள் எதுவும் பண்ணக்கூடாது, இது அவங்களுக்கானது. இப்போ இந்த கேள்விக்கு எப்படி நம்ம கடிதம் எழுதலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம். எல்லாவற்றுக்கும் மேலாக நீங்கள் ஒரு கடிதத்தை எழுதுறதுக்கு முன்னாடியே அந்த கேள்வியை ஒரு முறை அல்லது பல முறை படித்து பார்க்க வேண்டும். இந்த கடிதத்தை யாருக்கு எழுத சொல்லியிருக்காங்க? Vous envoyez une petite carte postale à un ami.
உயினமின்னு சொல்ல அனமி, அதாவது ஒரு ஆண்பாலுக்கு எதுவும் சொல்லியிருக்காங்க. அது பார்த்திங்களா, அமிக்கு முன்னாடி என்ற ஆர்டிகிள் ஆன்செஃப்னியை பயன்படுத்தியிருக்காங்க. அதுவும் இல்லாமல் அமி என்பது முடியல. ஸோ இது கண்டிப்பாக ஒரு ஆண்பாலுக்கு எதுவும் சொல்லியிருக்காங்க. கடிதத்தை எழுதுபவர் ஆண்பாலாகவோ அல்லது பெண்பாலாகவோ இருக்கலாம். ஆனால் இக்கடிதத்தை பெறுபவர் கண்டிப்பாக ஆண்பாலாகத்தான் இருக்க வேண்டும். அதை முக்கியமாக கவனித்து பார்க்கணும். அதன் பிறகு இக்கடிதமானது லேட்டர் ஃபார்மலாக ஆன்ஃபார்மலான்னு சொல்லிட்டு நீங்கள் ஒரு முடிவுக்கு வரணும். இந்த கடிதத்தை ஒரு நண்பனுக்கு எழுத சொல்லியிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக நண்பர்கள், குடும்ப உறுப்பினர்கள் நீங்கள் ஒரு கடிதம் எழுதினால் அது கண்டிப்பாக லேட்டர் ஆன்ஃபார்மல் தான். ஸோ இது வந்து லேட்டர் ஆன்ஃபார்மல். அப்புறம் டெல்ஃப் எக்ஸாம் பெரும்பாலும் உங்களுக்கு லேட்டர் ஆன்ஃபார்மல் தான் கேட்பாங்க. அதாவது ஒரு நண்பனுக்கு கடிதம் எழுதும் மாதிரி தான் கேட்பாங்க. இது நீங்கள் உங்கள் நண்பருக்கு எழுதும் கடிதம் என்பதால் இக்கடிதத்தில் நோந்து எக்ஸ்பிதித்த அனுப்புரின் பெயரையோ நோந்து டெஸ்டினாத்தர் பெறுநரின் பெயரையோ அல்லது ஒப்ஜேவையோ எழுத வேண்டிய அவசியமில்லை. ஆனால் நீங்கள் இருக்கும் இடத்தை அல்லது நீங்கள் எந்த நாட்டில் இருக்கிறீர்களோ அந்த நாட்டின் பெயரை குறிப்பிட வேண்டும். அதன் பிறகு நீங்கள் எந்த தேதியில் இக்கடிதத்தை எழுதுகிறீர்களோ அந்த தேதியை குறிப்பிட வேண்டும். இந்த கடிதத்தை லேயா என்ற ஒரு பெண் தனது ஆண் தோழனான நிக்கோலாவுக்கு எழுதுகிற மாதிரி எழுதியிருக்கேன். ஸோ ஆண் தோழனுக்கு பயன்படுத்தப்படும் சலுத்தாசியம் ஆஃபார்மலை பயன்படுத்திக் கொள்வோம். மோ ஷேர் நிக்கோலா கொமாவாத்தி. ஃபஸ்ட் நான் கடிதத்தை படிச்சிடுறேன், அதுக்கப்புறம் உங்களுக்கு விளக்கி கொடுறேன். மோ ஷேர் நிக்கோலா கொமாவாத்தி. Ça y est, je suis en vacances à Sri Lanka avec mon ami Raghu. C'est un endroit magnifique. Il y a beaucoup de plages. Le climat est formidable ici. Le matin, nous faisons de la natation. Ensuite, nous prenons le bain de soleil. La nuit, nous prenons une promenade sur la plage sous les étoiles. C'est le dernier jour de notre séjour, donc on va retourner à Paris demain. கடிதத்தின் இறுதியில் கண்டிப்பாக தேதியை குறிப்பிட வேண்டும். அத்துடன் நண்பர்களுக்கு பயன்படுத்தப்படும் ஃபொமித புலித்தஸான அத்ரெபியாந்து ஆப்ளூஸ் இவற்றை பயன்படுத்த வேண்டும். இத்துடன் உங்கள் கையொப்பத்தை கண்டிப்பாக இட வேண்டும். இப்பொழுது இக்கடிதத்தின் தமிழாக்கத்தை பார்ப்போம். மோ ஷேர் நிக்கோலா, என் நண்பு நிக்கோலா. கொமாவாத்தி, நீ எப்படி இருக்க? சையே, ஒரு வழியாக அல்லது எப்படியோ. Je suis en vacances à Sri Lanka avec mon ami Raghu. ஒரு வழியாக நான் எனது நண்பன் ரகுவுடன் ஸ்ரீலங்காவுக்கு வெக்கேஷன் வந்துள்ளேன். C'est un endroit magnifique. இந்த இடம் மிகவும் அழகாக உள்ளது. Il y a beaucoup de plages. இங்கு நிறைய கடற்கரைகள் உள்ளது. Le climat est formidable ici. இங்கு கிளைமேட் மிகவும் அருமையாக உள்ளது. ஏற்கனவே இந்த கேள்வியில் குறிப்பிட்டிருந்தாங்க, நீங்கள் கண்டிப்பாக தாவை பற்றி சொல்லணும்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்காக தான் இந்த வரியை நான் எழுதியிருக்கேன். Le climat est formidable ici-னா இங்கே தான் வந்து ரொம்ப நல்லா இருக்குது. அதாவது தாவை பற்றி குறிப்பிட்டு சொல்லியிருந்தாங்கன்னா அது என்ன அர்த்தம்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வெக்கேஷன் போனீங்கள அந்த இடத்துல வந்து தான் எப்படி இருக்குது, அதாவது வெயில் அடிக்குதா, குளிர் அடிக்குதா, மழை பெய்யுதா, காற்றடிக்காதான்னு சொல்லிட்டு குறிப்பிட்ட மாதிரி கேட்டிருந்தாங்க. ஸோ அதுக்காக தான் இந்த வரி. Le climat est formidable ici-னா கிளைமேட் வந்து இங்கே ரொம்ப நல்லா இருக்குது. Le matin, காலையில், nous faisons de la natation. Ensuite, nous prenons le bain de soleil. காலையில் நாங்கள் நீச்சல் பழகிறோம். அதன் பிறகு nous prenons le bain de soleil. அதன் பிறகு நாங்கள் சன்பாத் அடிக்கின்றோம். Le bain de soleil என்பது சன்பாத், அதாவது கடற்கரையோரமாக படுத்துட்டு இருப்பாங்கல்ல வெயிலுக்கு கீழே. ஸோ அதான் வந்து le bain de soleil சொல்லுவாங்க ஃப்ரெஞ்சில். லா நுய், இரவில். நூ ப்ரினோ, நாங்கள் எடுத்துக்கொள்கின்றோம். உயின் ப்ரொமனாத என்பது நடைப்பயணம், அதாவது வாக்கிங் போவது. சிறிது நடைப்பயணம் மேற்கொள்வது தான் ப்ரொமனாதான் சொல்லுவாங்க. சியூல பிளாஷ், கடற்கரை ஓரமாக. சூலிசித்வால், நட்சத்திரத்துக்கு கீழ், அதாவது நட்சத்திரத்துக்கு கீழ் கடற்கரை ஓரமாக நாங்கள் சிறிது நடக்கின்றோம். சில dernier jour de notre séjour. இது எங்கள் விடுமுறையின் கடைசி நாள். dernier jour de notre séjourனா எங்கள் விடுமுறையின் கடைசி நாள். donc ஆதலால் on va retourner à Paris demain. ஆதலால் நாங்கள் நாளை பாரிஸ் திரும்புகின்றோம். அதுக்கப்புறமாக கண்டிப்பாக ஃபொமித புலிசஸ், அதாவது நண்பர்களுக்கு பயன்படுத்தப்படும் ஃபொமித புலிசஸை பயன்படுத்தணும். ஆபியாந்தோ, ஆப்ளிஸ். இதில் ஆப்ளிஸ் என்பது ஒவ்வாறு என்று பொருள்படும். ஆப்ளிஸ். அதுக்கப்புறமாக உங்கள் கையை பற்றிட வேண்டும். இக்காணொலியில் நான் கூறிய அனைத்து விதிமுறைகளையும் நீங்கள் தேர்வில் கடைபிடித்தால் இச்சுற்றில் உங்களுக்கு வெற்றி நிச்சயம். இனி டெல்ஃப் தேர்வு சம்பந்தமாக எண்ணற்ற காணொலியை வெளியிட உள்ளேன். பயனுறும் என்றால் எனது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். முக்கியமாக பெல் பட்டன் கிளிக் பண்ணி ஆல்ன்ற ஆப்ஷனை கொடுங்க. அப்போ தான் நான் போகிற எல்லா வீடியோவும் உங்களுக்கு வந்து சேரும். வீடியோவுக்கு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மெர்சி, à très bientôt. Au revoir.